வணக்கம். நம்ம இப்போ வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் வந்து அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கோம். அதாவது ஸ்டெப் 2ல் இருக்கிறோம். நம்ம வந்து எப்படி வந்து இதை வந்து screener.in வச்சு அந்த அனாலிசிஸ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து screener.in வந்து என்னென்ன இருக்குன்றத முதல்ல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு எப்படி அனலைஸ் அல்லது பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். as mentioned, இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான், மற்றபடி வேறு எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கான ஒரு சஜஷனோ இது கிடையாது. அண்ட் ஐம் நாட் அ செபி அட்வைசர். நெக்ஸ்ட்டு வந்து முதல்ல ரீகேப் பார்த்துக்கலாம். அதாவது போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிஆர், ROE, ROC, CAGRலாம் பார்த்துருந்தோம். தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பார்த்துக்குங்க. அதோட கீ டேர்ம்ஸ் வந்து பார்ட் 3 இது. பார்ட் 1 பார்ட் 2 ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரீகேப் தான் இதுவும். நம்ம ஃபண்டமெண்டல்ஸில் 5 ஸ்டெப் மூலமாக போகலான்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு எக்கனாமிக் அண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அனலைஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இதில் கீ டேர்ம்ஸ் தான் பார்த்துருக்கோம். நவ் வி ஆர் கம்மிங் டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதை வந்து எப்படி screener.in வச்சு நம்ம வந்து பண்ண முடியும், இந்த வெப்சைட்டை வச்சு நம்ம எப்படி பண்ண முடியுன்றது தான். வேறு வெப்சைட்லேயும் பண்ண முடியும். நான் வந்து screener.in யூஸ் பண்ணுறதுனால நான் அதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் வெப்சைட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் screener.in யூஸ் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கோ. அப்போ எப்படி போகிறதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். சேம், நீங்கள் கூகுளில் போயிட்டு screener.in போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த வெப்சைட் வந்துடும். ஜஸ்ட் நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். screener.in போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்துடும், screener.in வந்துடும். ஸோ அப்படி வர்றப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். இதில் ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்னு போட்டிங்கன்னா அந்த HDFC பேங்க்கோட டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டாக்கோட ப்ரைஸ் இருக்கும், கம்பெனி நேம் இருக்கும், அண்ட் NSEயில் என்னென்ன போட்டிருக்குன்றதுலாம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் கீ ஃபீச்சர்ஸ் அதாவது கீ டேர்ம்ஸ் தான் வந்து முதல்ல வந்து போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த கீ டேர்ம்ஸ் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனியை பற்றி போட்டிருக்கோம், கீ பாயிண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட இந்த கம்பெனியோட கிராஃப் போட்டிருப்பாங்க. அது ஸ்டாக்கோட இந்த டைமுக்கு என்ன வேல்யூவில் இருந்துச்சுன்றதை போட்டிருப்பாங்க. இது வந்து டைம் லிமிட் வந்து நீங்கள் வேணுங்கிறத செட் பண்ணிக்கலாம். 1 மந்த்தோ இல்லை 6 மந்த்ஸோ இல்லை 1 இயரோ 3 இயர்ஸோ இல்லை 5 இயர்ஸோ 10 இயர்ஸ் பேஸ்ட் ஆன் உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இது வந்து ப்ரைஸ், PE ரேஷியோ அண்டு சில இண்டிகேட்டர்ஸ்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ப்ரோஸ்னால் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சம்மரியாக சொன்னால் நல்ல பாசிட்டிவ் எது, நெகட்டிவ் எதுன்றதை போட்டிருப்பாங்க. இட் இஸ் நாட் ரெக்கமெண்டேஷன், பட் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா பியர் கம்பேரிசன். பியர் கம்பேரிசன்றது அந்த செக்மெண்ட்டில், அதாவது HDFCன்றது பேங்க்கு, ஸோ அந்த பேங்கிங் செக்மெண்ட்டில் அந்த வேறு எந்த கம்பெனிலாம் இருக்குது அதோட வேல்யூலாம் எப்படி இருக்குன்றதை பார்க்குறது. அதுக்கு அடுத்தது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்ன்றது ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் அவங்க ரிசல்ட்ஸ் வந்து வெளியிடுவாங்க. அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை அதோட ஃபிகர்ஸ் தான் இது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெவென்யூ, இன்ட்ரெஸ்ட்டு, எக்ஸ்பென்ஸு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் உள்ளே வந்திருக்கும். அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸோட சம்மரி தான் இந்த டேபிள். ஸோ இந்த டேபிள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டில் வந்து என்னென்ன இருக்குன்றதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அடுத்தது இந்த சப்போஸ் அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸோட அந்த குவார்ட்டரோட ஸ்டேட்மெண்ட் வேணும்னா நீங்கள் இந்த PDF கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் குவார்ட்டரோட ரிசல்ட்ஸ், டீட்டெயில்டு ரிசல்ட்ஸு உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு டீட்டெயில் என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் அனாலிசிஸ் தேவைன்ற பட்சத்தில் நீங்கள் போய் அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டெப்த்தாக இருக்கும். ஸோ அதுக்கான தான் அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இந்த டேபிள் வந்து எதுக்காகனா சேம் எவ்வளோ ப்ராஃபிட் இருந்துச்சு, எவ்வளோ லாஸ்ன்றதெல்லாம் பார்க்குறது தான். இது சம்மரி தான். இது வந்து இயர் ஆன் இயர் கொடுத்துருப்பாங்க. போன வாட்டி குவார்ட்டர்லி, இது வந்து இயர் ஆன் இயர். நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இயர்லி இருக்கும். ஸோ எந்தெந்த இயர் ஆன் இயர் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது கன்சாலிடேட் அண்ட் ஸ்டாண்ட் அலோன் ஸ்டேட்மெண்ட். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கன்சாலிடேட் என்ன, ஸ்டாண்ட் அலோன் ரிப்போர்ட்னா என்னன்றது வந்து உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ அதுக்கு அடுத்து இப்போதைக்கு இது தேவையில்லைனால நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் இருக்கும். அந்த பேலன்ஸ் ஷீட்டோட சம்மரி இது வந்து நீங்கள் போய் அந்த HDFC வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இது வந்து சம்மரி தான். அடுத்து கேஷ் ஃப்ளோ, அடுத்தது ரேஷியோ, அதுக்கு அடுத்தது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இந்த ரேஷியோஸ் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எல்லாமே வந்து நம்ம வந்து போன வீடியோவில் நல்லா டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன் நம்ம கீ டைம் சொல்லிவிட்டு இங்கே வந்தோன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு வர்றப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ இது இல்லாமல் நீங்கள் மேலே இந்த டேப்பை நீங்கள் தொட்டிங்கனாலே வந்து டேரெக்டாக அந்தந்த ஏரியாவுக்கு போயிடும். ஸோ அப்படியும் நேராக போய் ஷார்ட்டாக பார்த்துக்கலாம், இல்லை ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் என்னென்ன லேட்டஸ்ட்டாக என்னென்ன டீட்டெயில் வந்துச்சு, என்னென்ன அறிவிப்பு வந்துச்சுன்றதை சொல்கிறது தான் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதிலேயே பார்த்துக்கலாம். ஸோ இதுதாங்க பொதுவாக வந்து ஸ்க்ரீனரில் கொடுக்குறது. ஸ்க்ரீனர் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, எல்லா சம்மரியும் ஒரே இதில் கொடுக்குறது தான் screener.in வேலை. ஸோ இது மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. இதுலேயே வந்து நீங்கள் ப்ரீமியம் ஆப்ஷன்லாம் போனீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்லாம் வந்து வரும் ஆக்சுவலாக. ஸோ இப்போதைக்கு இதில் வந்து சப்போஸ் ரிப்போர்ட்டை வந்து இது வந்து கீ பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணால் பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னென்ன வந்து எதுக்காக இதெல்லாம் பண்ணணும், எதுக்காக பார்க்கணுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு சப்போஸ் உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் தேவை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த எக்ஸல் ஷீட்டை கூட அப்படியே டவுன்லோட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா அபவுட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் டு எக்ஸல்னு இருக்கும். சாரி, கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா அபவுட் எக்ஸல் இருக்குங்களா, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் டேட்டாவாக வந்து டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கூட பொறுமையாக பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் screener.in பொதுவாக நம்ம எடுத்துக்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ இது மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது, நான் பார்த்துட்டு இருக்குது screener.in போயிட்டுருக்கோம். இதுதாங்க இப்போதைக்கு இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து என்னது பார்க்க போகிறோம்னா
நம்ம வந்து இந்த ரிப்போர்ட்லாம் வச்சு என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றது தான். ஸோ ஓகே, இந்த ரிப்போர்ட்லாம் இருக்குது, இதுலேருந்து நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்றத தான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எதுவும் டேட் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இணைந்திருங்க. நாம் இன்னும் அதிகமாக பேசலாம் இதை பற்றி. தேங்க்யூ.